ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. லக்ஷா இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கா. லக்ஷா வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. லக்ஷ்யா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. எங்கே இருக்க? சீக்கிரம் வா. ஸ்கூல் வேன் வர டைம் ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இன்னும் வரல. சீக்கிரம் வா. பேக் எல்லாம் எடுத்து வச்சியா இல்லையா? அப்புறம் லாஸ்ட் மினிட்ல எல்லாமே காணோன்னு தேடிட்டு இருக்காத. என்ன ஒரு சத்தமும் காணோம்? அம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன். கை கழுவிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களான்னு வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தேம்மா. டைம் ஆயிட்டே இருந்தது, அதான் நீ காணோன்னு தேடினேன். ஆமாம், ஸ்கூல் பேக் எங்க? பேக்கே எடுத்து வைக்கலையா இன்னும்? அம்மா, நேத்து தானே ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நோ பேக் டேமா. பேகு புக்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக தேவையில்ல. எல்லாமே ப்ராக்டிக்கலாவே பண்ணி காட்டுவாங்க. இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருக்குமா. அதனால எங்களுக்கு நோ பேக் டேனா ரொம்ப பிடிக்குமா. ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். மெசேஜ் வந்ததை நேற்று நான் தானே படித்தேன். பாரு, அதுக்குள்ளே மறந்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பேக்கே தூக்க தேவையில்லை. ஆமாம்மா, இப்போ நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால எங்களால பேக்கே தூக்க முடியல. என்ன இது, இந்த கட்டில்ல இவ்வளோ இடம் இருக்கு? எப்பயுமே இடமே இருக்காதே. ஆமா, அக்கா எங்க? அக்கா அக்கா, என்னக்கா நீ சீக்கிரம் எந்திரிச்சிட்டியா? எங்க இருக்க நீ? என்ன இது, அக்கா அங்க நிக்கிறாங்க. அம்மா, என்ன இது, அக்கா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்காங்க. அக்காக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்காமா? ஆமாம் ராகுல், இன்னைக்கு அக்காவுக்கு ஸ்கூல் இருக்கு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. என்ன ராகுல், நான் தான் சொன்னேன்ல சாட்டர்டே சண்டே ஆனப்புறம் மண்டே எனக்கு ஸ்கூல் இருக்குன்னு. ஆமா ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா? நீங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போகக்கூடாது. நான் வீட்ல என்ன பண்றது? ராகுல், அக்கா இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பணும். அடுத்த வருஷம் உனவையும் ஸ்கூல்ல சேர்த்திடுறேன். அப்ப நீ அக்கா கூட போகலாம். ராகுல், இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் சீக்கிரமா விட்டுருவாங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன் ராகுல். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நானும் தான் இன்னைக்கு அக்கா கூட ஸ்கூலுக்கு போவேன். இல்லைன்னா அக்கா ஸ்கூலுக்கு போகக்கூடாது. எதுன்னு நீங்களே சொல்லுங்க. அப்படிலாம் யார் வேணாலும் ஸ்கூலுக்கு போக முடியாது ராகுல். ராகுல், உணவெல்லாம் ஸ்கூல்ல விட மாட்டாங்க. அப்படியெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது ராகுல். எங்க மிஸ் வேற திட்டுவாங்க. அக்கா, நீங்க எல்லாம் விளையாடுற மாதிரி அம்மா கூட என் கூட விளையாட மாட்டாங்க. நான் என்னக்கா பண்ணுவேன் வீட்டுல? நீங்க எல்லாம் போனப்ப எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு தான்க்கா சொல்றேன். அக்கா வீட்டில் இருக்கப்ப அக்கா கூட நல்லா சண்டை போடுற. அப்புறம் இப்போ அக்கா ஸ்கூலுக்கு போறதுன்னா ஸ்கூலுக்கும் விட மாட்டேங்கிற. என்னதான் பண்றது? என்ன ராகுல் இப்படி பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு? அம்மா, இனிமேல் நானு அக்கா கூட சண்டை எல்லாம் போட மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, நானும் அக்கா கூட போயிட்டு வரேம்மா. யுக்தா, நல்ல வேலை டைம் ஆகல பாத்தியா? நம்ம சீக்கிரமா வந்துட்டோம். இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. நம்ம கொஞ்சம் நேரம் இங்க உட்காந்துருக்கலாம். என்னப்பா, 2 பேரும் இவ்ளோ லேட்டா வரீங்க? என்னது லேட்டா? நாங்களே 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கோம். ஆண்டி, ராகுல் ஏன் அழுதுட்டு இருக்கான்? ராகுலுக்கு என்னாச்சு? இல்ல யுக்தா, ராகுலும் என் கூட ஸ்கூலுக்கு வரேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதுதான் அவனை எப்படி சமாதானம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கே தெரியும்ல யுக்தா, நம்ம மிஸ் வேற திட்டுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆமா ராகுல், உனவை எப்படி நாங்கள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும்? உனக்கு எங்கள் டீச்சர் பற்றி தெரியாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ராகுல். இல்ல, நானும் தான் வருவேன். என்ன லக்ஷா, என்ன பண்றது இப்ப? சரி, உன்கிட்ட ஏதாவது டாய்ஸ் இருக்கான்னு யோசிச்சு பாரு. ராகுல் பார்க்காத டாய்ஸ், அதை எடுத்து அவனுக்கு கொடு. அப்பயாவது அவன் சமாதானம் ஆகுறான்னு பார்க்கலாம். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன். ராகுல், சீக்கிரமா நான் ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்னக்கா ஐடியா உனக்கு? நானே ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கியேக்கா. அம்மா, நான் இந்த ரூம்ல ஒரு பேக் வச்சிருந்தேனே, அது எங்கம்மா? இந்த லக்ஷ்யா, இதுதானே அந்த பேக்கு. என்னக்கா, இந்த பேக்ல என்ன இருக்கு? இங்க பாரு ராகுல், இந்த பேக்ல நிறைய டாய்ஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் புது புது டாய்ஸ். நீ இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்ட. இதெல்லாம் நீ வச்சு விளையாண்டுட்டு நாங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம். ஹை, இது என்னக்கா புதுசா இருக்கே? ஆமா ராகுல், இங்க பாரு, இங்க ஒரு ஃபிளாஷ் லைட் கூட இருக்கு. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து வெளியே வச்சிடுறேன், அப்புறம் உனக்கு காட்டுறேன். அப்புறம் இங்க பாத்தியா, இது நீ விளையாண்டினா விளையாண்டுட்டே இருப்ப. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது பாரு, இந்த பேக்ல என்ன இருக்குன்னு காட்டுறேன். இங்க பாத்தியா, இதுவும் புதுசுதான். நீ இதை பார்த்தே இருக்க மாட்ட. இது எப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன். அப்புறம் இங்க பாரு, பசில்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சு நீயே திரும்ப திரும்ப அடுக்கலாம். ஹை, என்னக்கா இத்தனை டாய்ஸ் வச்சிருக்க? இதெல்லாம் எப்படிக்கா விளையாடுறது? இங்க பாத்தியா, இது ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்ட் மாதிரியே இருக்கு. பாத்தியா லக்ஷா, இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கூட நான் ராகுலுக்கு விளையாண்டு காட்டுறேன்.
ராகுல், நம்ம இந்த பால் இருக்குல்ல, இது வந்து இந்த பேஸ்கெட்குள்ள விழுவணும். அதுதான் இந்த கேம், ஓகேவா? இங்க பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதை நம்ம இப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம்னா பால் வந்து இப்படின்னு பேஸ்கெட்குள்ள போகும். கரெக்டா நம்ம வந்து பேஸ்கெட்குள்ளேயே போடணும். இது மாதிரி போட்டு போட்டு விளையாடலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹை, இது ரொம்ப நல்லா இருக்கே. ஆமா, இந்த பால் வெளியே வந்து உழுவாதா, உள்ளதா இருக்குமா? ஆமா ராகுல், அதுக்கு தான் இப்படி கவர் பண்ணிருக்காங்க. பால் எல்லாம் வெளியே வந்து உழுவாது. நீ எவ்வளவு தடவைனா பால் இப்படி போட்டு போட்டு விளையாடலாம். இப்ப பாரு, நான் கரெக்டா போட்டு காட்டுறேன், பாத்தியா? ஆமா ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இங்க வேற டாய்ஸ் எல்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படி விளையாடுறது? எனக்கு இதெல்லாம் சீக்கிரமா காட்டுங்க. இங்க பாரு ராகுல், நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பட்டன்ஸ் 2 கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம 2 கையிலுமே வச்சு இப்படின்னு ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ இந்த ரிங்ஸ் எல்லாம் போய் அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, அதில் மாட்டணும். எல்லா ரிங்ஸுமே அதில் போடணும். அது வரைக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விளையாண்டுட்டே இருக்கணும். இங்க பாரு, ஒரு ப்ளூ கலர் ரிங் விழுந்திருக்குல்ல, ரெட் கலரும் விழுந்துருச்சு பாரு. இதே மாதிரி எல்லா ரிங்ஸுமே இதுல போடணும். இங்க பாரு, இந்த பசில் நான் ஆல்ரெடி அடுக்கி வச்சிருக்கேன். இதுல இருக்கிறது எல்லாமே நீ எடுத்துட்டு திரும்ப திரும்ப அடுக்கலாம். அப்ப ஃபிஷ் வரும். அப்புறம் இங்க பாரு, பொம்மை மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் இங்க பாரு, நீ கேட்டியே, இந்த ஃபிளாஷ் லைட் உனக்கு காட்டுட்டா? இத்தனை புது புது டாய்ஸ்லாம் எங்கக்கா வச்சிருந்தேன்? நான் இத்தனை நாள் பார்க்கவே இல்லையே. ராகுல், ரொம்ப நாள் முன்னாடி நான் அதை விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் இதெல்லாம் பேக்ல போட்டு வச்சுட்டு நான் மறந்தே போயிட்டேன். ஸ்கூல் வேன் வர இன்னும் வரல, என்னன்னே தெரியலையே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம கால் பண்ணலாம். சரிம்மா, வேன் வரத்துக்குள்ள இந்த ஃப்ளாஷ் லைட்டையும் நான் ராகுலுக்கு காட்டிடுறேன். இங்கே பாரு, இதை ஃப்ளாஷ் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இங்கே சின்ன சின்ன காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நம்ம இந்த ஃப்ளாஷ் லைட்டில் இன்சர்ட் பண்ணிக்கணும். என்னக்கா, அது எப்படி போடுறது? இது என்னமோ ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துருக்காங்களே. சொல்கிறேன் ராகுல், இதில் எது வேணுமோ அதை எடுத்துட்டு நம்ம இப்படி இதில் போட்டு வச்சுக்கணும். அப்புறம் லைட்டை ஆன் பண்ணோம்னா இதுலேருந்து நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும். என்னக்கா இது, இங்கே ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால சரியாகவே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே வாங்கக்கா, இந்த ரூம் இருக்குல்ல, அந்த செவரில் எனக்கு வச்சு காட்டுங்களேன். அப்போ வருதான்னு நம்ம பார்க்கலாம். சரி ராகுல், நான் இங்கே காட்டுறேன். ஆமாம், நீ சொன்ன மாதிரி இங்கே நல்லா தெரியுதே. இங்கே பாரு, மங்கி இருக்கு. அப்புறம் அனிமல் ஃபோட்டோஸ் எல்லாம் லைனாக வந்துட்டுருக்கு. இங்கே பாரு, நிறைய அனிமல்ஸ் இருக்குது. உனக்கு பிடிக்குமே, லயன் கூட இருக்குது, டைகர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை இப்படி இப்படின்னு நம்ம மூவ் பண்ணணும். அப்போ ஒரு ஃபோட்டோவாக மாறி மாறி வந்துட்டுருக்கோம். நிறைய அனிமல்ஸ் போட்டோலாம் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் அந்த 2 இதில் என்னென்ன இருக்கு அதையும் எனக்கு போட்டு காட்டுங்க. இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கா? நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது. ஆமாம், இங்கே பாருங்க, ஆரஞ்சு, ஆப்பிள் என்னென்னமோ வருது. ரொம்ப நல்லா இருக்கே. நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆமா, இன்னொன்னு இருக்கே கடைசியா, அதுலயும் என்ன இருக்குன்னு அதையும் போட்டு காட்டுங்கக்கா சீக்கிரம். இதுல என்னக்கா, வண்டி எல்லாம் வருதா? ஏரோப்ளேன், காரு, ராக்கெட் என்னென்னமோ இருக்கேக்கா. ஆமா ராகுல், இன்னும் நிறைய இருக்கு பாரு. பஸ், சைக்கிள் என்னென்னமோ வருது பாரு. இந்த ஃப்ளாஷ் லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்புறமா திரும்ப போட்டு பார்க்குறேன். ஆமாம், இங்கே ஒரு பாப்பெட் மாதிரி இருக்கே, இது என்னக்கா? நம்ம வீட்டில் பாப்பெட் இருக்கே, ஆனால் இது அது மாதிரி இல்லாமல் வேற மாதிரி தெரியுது. எப்படிக்கா இது பண்ணுறது? வா ராகுல், நீ சொன்ன மாதிரி இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதில் பேட்ரி எல்லாம் போட்டிருக்கு. இப்படி இப்படி நீ பாப்பெட்லாம் ப்ரெஸ் பண்ணினா இதில் லைட் வரும், சவுண்ட் வரும், எல்லாமே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாரு. எங்கெங்கே லைட் வருதோ அங்கெல்லாம் நீ ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் கேம்.
சரியா ராகுல், இது மாதிரி விளையாடலாம். இப்படி எல்லாமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மெஷினை திருப்பிட்டு இது பின்னாடி இப்படின்னு ப்ரெஸ் பண்ணினா திரும்ப எல்லாமே நார்மல் பாப்பிட்டாக மாறிடும். ஒரு தடவையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப பின்னாடியும் ப்ரெஸ் பண்ணணும். எனக்கு இந்த எல்லா டாய்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. அது வரைக்கும் இது ஒன்றுனா எடுத்து நான் விளையாண்டுட்டே இருக்கேன். ராகுல், என்கிட்ட ஒன்று இருக்கு, இது பாரு. இதையும் நீ வச்சு விளையாடலாம். அதை நான் உனக்கு காட்டுறேன். அது விளையாண்ட அப்புறம் கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் சிந்திரும். ஆனால் அதெல்லாம் நீ தான் எடுத்து வைக்கணும், இல்லைனா ஆண்டி என்ன தான் திட்டுவாங்க. சரியா? ஒரு நிமிஷம் இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன இது? என்ன எடுத்து தர போறாங்க? இங்கே பாரு ராகுல், இது பர்த்டே பாப்பர்ஸ் மாதிரி. இதுக்குள்ள நான் கொஞ்சமாக தான் பேப்பர் போட்டிருக்கேன். நீ இன்னும் நிறைய போட்டுட்டு அப்புறம் இந்த பலூன் இப்படி இழுத்து விட்டினா எல்லா பேப்பர்ஸும் இப்படி மேலே வந்துடும். நம்ம எல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறப்ப இப்படி எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ இங்கே வரும் பாரு. பார்த்தியா இப்போ எப்படி வந்துச்சுன்னு? அதே மாதிரி தான். ஆனால் நீ தான் இதெல்லாமே க்ளீன் பண்ணணும், இல்லைனா ஆண்டி என்ன தான் திட்டுவாங்க. இன்னும் நீ நிறைய பேப்பர்ஸ் எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு இப்படி பலூனை இழுத்து விட்டினா ஆச்சு, அவ்வளோதான். உனக்கு இது பிடிச்சிருக்கா ராகுல்? இது உனக்கு காட்டலாம் தான் நான் கொண்டு வந்தேன். ஹை, இதுவும் சூப்பரா இருக்கே. நானும் போய் கலர் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்தாந்து அதுக்குள்ள போட்டு நானும் அதே மாதிரி விளையாடுறேன். நீங்க எல்லாம் சீக்கிரம் இப்ப கிளம்புங்க. நல்ல வேலை, ராகுல் எப்படியோ சமாதானம் ஆயிட்டான். இப்ப நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு கிளம்பலாம். வேன் சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். வாயுக்தா, வெளியே போய் நிக்கலாம். ஆமா, சீக்கிரம் போனாதான் வேன்ல இடம் கிடைக்கும். வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். சரிம்மா, வேன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க கிளம்புறோம்மா. பாய்மா. பாய் ராகுல், நாங்க போயிட்டு வரோம். சரி, எல்லாரும் சீக்கிரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருங்க. சரிக்கா, நீங்க எல்லாம் சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். எங்களுக்கு டைம் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் பார்க்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.